السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وآله وصحبه أجمعين. புகழனைக்கும் அல்லாஹ் ஒருவனுக்கு அருளும் அன்பும் அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே தன் வாழ்க்கையாக்கி கொண்ட சஹாபா பெருமக்கள், நல்லோர்கள், அந்த வழியில் வந்த நம் குடும்பத்தினர்கள் அனைவரின் மீதும் நிறைவாக இருக்கட்டும். அல்லாஹ் நாம் வாழும் காலம் வரை சுகத்தோடும் நலத்தோடும் வாழ்கின்ற நசீவை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் தந்தருள்வானாக. இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் அல்லாஹ் கண்ணியத்தை தந்தருள்வானாக. அல்லாஹு தஆலா அவன் தந்த பாக்கியமான ஈமானை கண்ணியத்தோடு அதில் வாழ்ந்து ஈமானிலிருந்து விலகிவிடாமல் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் பாதுகாப்பானாக. சத்திய வாழ்க்கையிலே சன்மார்க்க கொள்கையிலே வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பானவர்களே, வாரந்தோறும் குர்ஆன் வழியாக ஒரு நசீகத்தை, ஒரு உபதேசத்தை கேட்டு வருகிறோம். அது ஒரு பெரிய பாக்கியம். குர்ஆன் வழங்குற மாதிரி நசீகத்தை வேற யாரும் வழங்கிட முடியாது. குர்ஆன் சொல்லுகிறதை போல செய்திகளை வேற யாரும் உலகத்தில் சொல்லிவிடவும் முடியாது. அதனாலதான் நம் முன்னோர்கள் குர்ஆனை படித்தவர்கள், விளங்கியவர்கள், அல்லாஹ்வை புரிந்தவர்கள், கண்டவர்கள், அவனோடு உரையாடியவர்கள், இப்படி யாராவது செய்தி கேள்விப்பட்டாங்கன்னு சொன்னா அவங்களோட சேர்ந்து பேச பார்ப்பாங்க. அவங்கள்ட்ட அறிவுரை கேட்டு ஆசைப்படுவாங்க. நல்லோர்களை, உலமாக்களை கண்டா கூட மன்னர்களோட உபதேசம் கேட்பாங்க. அப்படி எல்லாம் இருந்திருக்கிறாங்க. ஏட்டா குர்ஆன் செய்தி காது கொள்ளணுமே அப்படிங்கிறது நம்ம குர்ஆன் வழியா. உலகத்துல பெரிய அரசர்கள்ல ஒருத்தர் மன்னர் ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நம்மள கேள்விப்பட்டிருக்கோம். இந்த செய்தியை சொல்லிட்டு நான் தஃசீருக்குள்ள வரேன். மன்னர் ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்த்திருக்கோம். பெரிய ஆட்சிக்கு சொந்தக்காரர். ஒரு பெரிய ஆட்சிக்கு சொந்தக்காரர். இஸ்லாமிய அரசர்களில் பிரம்மாண்டமான ஆட்சி செய்தவர் இவர். இவங்க யாராவது ஆளுக்களை கட்ட கொஞ்சம் உபதேசம் செய்யுங்க, அறிவுரை சொல்லுகிறேன் பாருங்க. யாராவது ஒருத்தர் வந்தா, அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு அரசர். ஒரு தடவை வெளியில படைகளோட போயிட்டு இருக்கும் போது பஹ்லூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நின்றுட்டு இருந்தாங்களாம். பஹ்லூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ஊருக்காரவங்க அவங்கள பைத்தியம்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க தான் பெரிய ஆள். அதனாலதான் இந்த செய்தியே எதில் போடுவாங்கன்னா ஒகலாவுல் மஜானி அப்படிங்கிற கிதாபில் போடுவாங்க. பைத்தியங்களில் அறிவாளிகள். பைத்தியக்கார அறிவு இல்லாதவங்களுக்கு தானே சொல்றது. ஆனா பைத்தியங்கள்ல பெரும் அறிவாளி. ஊர் பைத்தியம் சொல்லும், ஆனா அவங்க பெரிய அறிவாளி. அப்படி ஒரு செய்தி. இவங்க பெரிய அறிவாளி. ஊர் உலகம் அப்படி பார்த்துச்சு. அவங்கள்ட்ட மன்னர் ஹாரூன் ரஷீத் ரொம்ப நகைச்சுவா பேசுற பழக்கம் இருக்குது. நகைச்சுவையா பேசுவாங்க. வெளியே போயிட்டு இருக்கும்போது கேட்டாங்கன்னா மத்தாத்தாரத்தில் அவர் கேட்டாங்க, உங்களுக்கு எப்பதான் அறிவு வரும் அப்படின்னு கேட்டாங்க மன்னர் ஹாரூன் ரஷீத். சும்மா ஆனா அவங்க பெரிய அறிவு. யாரு? பஹ்லூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய அறிவு. சும்மா விளையாட்டா கேட்கிறாங்க. அவங்கள்ட்ட அவங்க அப்படி பேசுவாங்க. மத்தாத்தா எப்போதும் உங்களுக்கு அறிவு வரும் அப்படின்னு சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க, ஆனா நான் அறிவுள்ளவனால தானே இருக்கிறேன், எனக்கு தான் அறிவு இருக்குதுன்னு சொன்னாங்க. எனக்கு அறிவு, நான் நம்ப மாட்டேன், உங்கள்ட்ட அறிவு இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு அறிவுரை சொல்லுங்க. எப்படி கேட்டு வாங்க, உங்களுக்கு அறிவு இருக்கிறதுக்கு
அறிவுரை ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவங்க சொன்னாங்களா, குபூர்னு சொன்னாங்க. இதெல்லாம் கோட்டை, உங்களுக்கு கபறுகள், இதெல்லாம் அவங்க அடங்கியிருக்கிற கபறுகள் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கோட்டைகள், இதெல்லாம் கபறுகள். ஹாதா சாயிரும் பஹாதா பாக்கி. இந்த கோட்டைகள் எல்லாம் போயிடும், இந்த மன்னரைகள் தான் நிரந்தரமா இருந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்றது அல்லாஹ் பெரிய அறிவாளி. இந்த கோட்டைகள் போய், கோட்டையில் இருந்தவங்க கபருக்குள்ள தான் இருக்கிறாங்க. இப்ப கோட்டைகள் போயிடும், மன்னரைகள் தான் நின்றுடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன ஆச்சரியம்னா, கோட்டைகளை செழிப்பாக்கிட்டீங்க, நீங்க ஹர்ரபுத்தஹாதா மன்னரைகளை நாசமாக்கிட்டீங்க, கோட்டைகளை பலமாக்கிட்டீங்க, மன்னரைகளை நாசமாக்கிட்டீங்க அப்படின்னு பேசினாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. மன்னர் ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி கேட்கும் போது, இந்த மாதிரிலாம் யார் பேசுவா, ஒரு அழகா இருக்குது அவர் சொல்லிட்டு, மன்னர்களுக்கிட்ட ஒரு இது நல்லா ஏதாவது பேசிட்டா ஏதாவது கொடுப்பாங்க, அவங்களுக்கு பேசி நல்லா சந்தோஷப்படுத்தினா ஒன்று கொடுப்பாங்க, கோபமாக்கிட்டா தண்டிக்கவும் செய்வாங்க. இது மன்னர்களுக்குரிய குணம். அவங்களை சந்தோஷப்படுறதுனால மன்னர் சொன்னாங்களா, மன்னர் ஹாரூன் ரஷீது, உங்களுக்கு கடன் இருந்தா சொல்லுங்க, நான் நிறைவேற்றிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு கடன் இருந்தா சொல்லுங்க, உங்க கடனை நான் நீக்கிறேன், நான் நிறைவேற்றினேன் அரசாங்க சார்பா என்று சிரிச்சாங்க. சிரிச்சாங்க. ஒரு மாலை சிரிச்சுட்டு அவங்களுக்கே கடவுள், அவங்க என்ன இருக்கிறத சாப்பிட்டு கிடைச்சத சாப்பிட்டு இல்லைன்னா சாப்பிடாம கிடைக்கிறத உடுத்திக்கிட்டு அல்ல அல்லான்னு சொல்லிக்கிட்டு இப்படி இருக்கிறவங்க அவங்க எங்க போய் கடன் வாங்க போறாங்க? அவங்களுக்கு எதுக்கு பிரச்சனை? இவர் சொன்ன உடனே அவங்க சிரிச்சுட்டு சொன்னாங்களா, யாரு போய் கிடைக்கிறது சொன்னாங்களா, ஆமாமா எனக்கு கொஞ்சம் கடமை இருக்குது, அது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. தேவை இருக்கு, செய்ய முடியுமா? என்ன தேவை? அரசுக்கு ஒரு ஆசை, இவரு தேவை இருக்குன்னு சொன்னாரு, நெருக்கச்சு கொடுத்து இவருடைய துவாவை வாங்கிடணும் அப்படின்னு ஆசை. பெரியவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்து துவா வாங்கணும்னு சில பேர் ஆசைப்படுவாங்க. அதனால இவருடைய தேவையை பூர்த்தி செஞ்சு கொடுத்த துவாவை வாங்கலான்னு ஆசைப்பட்டாங்க. என்ன தேவை அப்படின்னு அவர் சொன்னாலாம், எனக்கு 3 தேவை நிறைவேற்றியலாம் அப்படின்னு கேட்டாங்க. 3 தேவை இருக்கு, சொல்லுங்க, முடிஞ்சா நான் நிறைவேற்றுறேன், நீ சொல்லுங்க, முடிஞ்சிச்சுன்னா நான் அதை நிறைவேற்றி கொடுக்குறேன், உங்க தேவைகளை சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, நீங்க ஒரு முதல் வேலை என்ன செய்யணும்னு சொன்னா, என்னுடைய ஆயுள் காலத்தை நீட்டி கொடுக்கணும். எனக்கு வயசு எவ்வளவுன்னு தெரியல, வயசு எவ்வளவுன்னு தெரியல, அந்த சீரமின் உடம்பு எனக்கு கொஞ்சம் ஆயுள் காலம் நிறைய தேவை, செஞ்சு தருவீங்களா? அடுத்து ஒரு தேவை இருக்குது, மலக்கில் போகுது, மலக்கில் போகுது கேட்டு காப்பாற்றுவாங்க. மலக்கில் போகுதுன்றது என்ன காப்பாற்று? பெரிய அரசன் தானே, எவ்வளவு பெரிய அரசன், சும்மாவா சொல்லணும், ரொம்ப பெரிய அரசன். மலக்கில் போகுது என்னை காப்பாற்றுவாங்க. அடுத்து ஜன்னத்தை சொர்க்கத்துக்குள்ள என்னை நுழைக்கணும், நரகத்துல இருந்து என்னை காப்பாற்றணும். இந்த 3 ஆசை இருக்கிற செய்தியெல்லாம் மன்னருக்கு ஷாக் ஆயிருக்கு. இது எப்படி அவர் செய்ய முடியும்? இது என்னாலெல்லாம் முடியாது, இது என்னாலெல்லாம் முடியாது, இது உங்களால முடியாதுன்னா உங்களுக்கு எந்த தேவை எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் எனக்கு தேவை, இந்த தேவையை உங்களால நிறைவேற்ற முடியலையா, எனக்கு எந்த தேவை இல்லை, கிளம்பிடுங்க அப்படின்னு. கிளம்பி போகும்போது சொன்னாலாம், எங்க அழைத்தாக்க உங்களுக்கு கொடுத்தவன் என்சானி என்ன மட்டும் மறந்துடவா போறான் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு இவ்வளவு கொடுத்தவன் என்ன மட்டும் மறந்துடவா போறான், எனக்கு கொடுக்கத்தானே செய்வான், உங்கள்கிட்டயே நான் கேட்டு வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வழக்கு ரொம்ப மேம்பட்டுருச்சு, ரொம்ப மாற்றம். பின்னாடி பெரிய விநாயகத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறினாங்க. இந்த பேச்சு நிறைய உபதேசங்கள் ஒரு மனிதனை மாற்றிருக்க. கடைசி கட்டத்தில் அவங்க போது கபர் குழியில காட்டி சொன்னாங்கன்னா,
பையனாகுனா எஸ்ஸீர் இப்னு ஆதம் எப்பா இவ்வளவு பெரிய அரசர் சொல்லிட்டு இருந்து இந்த கபருக்கு தான் போக போறியா அப்படின்னு கேட்டாங்க. மூத்தாகிறதுக்கு முன்னாடியே குழியை வெட்டி பார்த்தாங்க. மூத்தாகிறதுக்கு முன்னாடி ஒரு அரசன் குழியை வெட்ட சொல்லி அந்த குழிக்கு என்னை தூக்கி போக்கன்னு சொல்லி ஜனாசா மாதிரி படித்துக் கொண்டு அந்த கபருக்கு அருகில் ராணுவ படைகள் எல்லாம் திரண்டு நிற்க சொன்னார்களாம். என்ன உங்களால காப்பாற்ற முடியவே முடியாது. இதுல இருந்து நீங்க பாதுகாக்க முடியுமா? முடியவே முடியாது. நான் அப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உலகத்துல எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும் ஒரு நேரம் வரும், மரணத்துடைய நேரம், எவராலையும் காப்பாற்ற முடியாது. முன்னாடி 5000 பேர் போவாங்க, பின்னாடி 10,000 பேர் போவாங்க. மன்னர் ஹாரூன் ரஷீத் போனா, ஆனா கபருக்கு தனியாகத்தானே போறேன் என்று சொன்னாங்க. இந்த இடத்திலிருந்து யாராவது உங்களை காப்பாற்ற முடியுமா என்று கேட்டார்கள். இதற்காகவா இவ்வளவு பெரிய கோபுரங்கள்? தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார்கள் மன்னர் ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி. இப்போ உபதேசங்கள் ஒருவரை எவ்வளோ மாத்திது பார்த்தீங்களா? அதுக்காகத்தான் நம்ம சில உபதேசங்களை கேட்டு வைக்கிறோம். நல்ல விஷயம். அது குர்ஆனுடைய உபதேசம் ரொம்ப நம்மளுடைய இதயத்திற்கு மருந்தாக இருக்கும். நம்மளுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விடையாக இருக்கும். அதை தான் குர்ஆன் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். மிக பாக்கியமாக தந்திருக்கிறான். வாரந்தோறும் இந்த குர்ஆன் வசனத்தை பார்த்து வருகிறோம். இன்று நாம் சூரத்துல் பக்ராவினுடைய 60வது வசனத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த 60வது வசனம் பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் தந்த அருள் பலத்தை சொல்லுகிறது. நிறைய கொடுத்திருந்தான் யூதர்களுக்கு, பனி இஸ்ரவேலர்களுக்கு நிறைய கொடுத்திருந்தான். கொடுத்ததுல வரிசையா பார்த்துக்கிட்டு வரோம். அதுல ஒரு அருள் பலத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பாலைவனத்துல யூதர்கள் போயிட்டு இருக்கும் போது சரியான தாகம் வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டோமா இல்லையா? அப்போது மூசா நபிகிட்ட வந்து சொன்னாங்க, பனி இஸ்ரவேலர்கள்லாம் ஒரே தாகமா இருக்குது, பாலைவனத்துல கொண்டு வந்து நிப்பாட்டினீங்க, கடலை கடந்து காப்பாத்தினீங்க, ஆனாலும் பசிக்குது, எங்களுக்கு தாகமா இருக்குது, அதனால தண்ணியை கொடுங்க, தண்ணியை கொடுங்கன்னு கேட்டாங்க. பாலைவனத்துல ஏது தண்ணி? பாலைவனத்துல ஏது தண்ணி? பாத்தீங்களா? பாலைவனத்துல தண்ணி இல்லாத இடத்துல தண்ணி கேட்கிறாங்க, அல்லாஹ் தண்ணி வர வைக்க போறாங்க. அந்த தண்ணி இல்லாத நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்க சொல்லி மூசா நபியிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. நம்ம நபி என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, உங்களுக்கு தேவைன்னா ரப்போடு நீங்க கேளுங்கள் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க ரப்போடு தொடர்பே வைக்கலங்க. எதுவா இருந்தாலும் மூசா நபியிடம் கேட்பாங்க. நபியை மதிச்சு அல்ல, நபியை மதிச்சு கேட்கலாம், அது வேற விஷயம். மதித்ததினால கேட்கல, மூசா நபி சிக்கல்ல மாட்ட வைக்கிறதுக்காக கேட்பாங்க. அப்படி ஒரு கூட்டம் அது. பாலைவனத்துல தண்ணி கிடைக்காது, மூசா எப்படி கொடுக்க போறாங்க? ஒருத்தருக்காக தண்ணி 6 லட்சம் பேருக்கு, 6 லட்சம் பேருக்கு எத்தனை லாரி தண்ணி வேணும்? எங்கிருந்து கொண்டு வருது? எவ்வளவு தண்ணியை கொண்டு வருது? ஒரு ஆள் ஒரு கிளாஸ் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறாங்கன்னா 6 லட்சம் பேர் குடிக்கிறாண்டா எவ்வளவு தண்ணி வேணும்? ஒரு பெரிய மீட்டிங்லாம் நடத்துறாங்க, அப்போது தண்ணி தட்டுப்பாடு ஆயிருந்தா இல்லையா? அவங்க ஒரு வேலைக்கு கேட்கல. அந்த பாலைவனத்துல இருக்கு காலமெல்லாம் எனக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும், தாகம் போகும், தண்ணி வேணும் அப்படின்னு எப்படி குதிரத்து பார்த்தீங்களா? பாலைவனத்தை வைத்தும் பாடங்களை தருவார். தீங்கிற பாலைவனத்தில் யூதர்களை நடமாட விட்டு நாடற்றவர்களாக திரிய விட்டு நமக்கு எல்லாம் பாடத்தை வைக்கிறாங்க. இதே பாலைவனத்துல தானே ஒட்டகம் திரியுது. இந்த பாலைவனத்துல தானே ஒட்டகம் திரியுது. ஒட்டகத்தை பத்தியில தண்ணியை வச்சா ஒட்டகம் தனக்கு தேவையில் கூடுதலான தண்ணியை வைக்கிறா இல்லையா? சுருக்கிக்குது. அந்த ஒட்டகத்தினுடைய தண்ணி சுத்தமானதுக்கு சேர்த்து வைக்கிறது. அந்த தண்ணி தேவைப்பட்ட நம்ம யூஸ் பண்ணலாம், அனுமதிக்கப்பட்டதற்கு சரியே தெரியாது. அது எந்த கெட்ட பாக்டீரியாக்கள் சேராது. மனுஷனா வாய்க்குள்ள கொண்டு போயிட்டா வெளியே வரும்போது வேற தனியா வரும். பாத்திரத்திலே அடைச்சி வச்சிருந்தா கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடும்? தண்ணி கெட்டு போயிடும். ஒட்டகம் சேர்த்து வைக்கிற தண்ணியை கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். சுருக்கி, அதாவது அதனுடைய கெப்பாசிட்டியோட கொள்ளளவை விட சேர்த்து வச்சுக்கணும். ஒரு தண்ணியை குடிக்கிறதா 10 லிட்டர் கேட்டா 10 லிட்டர் தான் குடிக்க முடியும். 5 லிட்டர் கேட்டா 5 லிட்டர் தான் குடிக்க முடியும். அப்படி எல்லாம் இல்லை. அது எவ்வளவு இருக்கோ அதை விட சேர்த்துக்கணும். இன்னைக்கு நம்ம பையன் 2 மணி நேரம் பேசினா சின்னோண்டு சிப்ல எடுத்துடுறாங்களா இல்லையா?
சின்னோடு ஒரு நாள் பயான கூட கொஞ்ச நேரத்துல சுருக்கிட்டாங்களா, பேச்ச சுருக்கிட்டான் மனசன். இவ்வளோ பெரிய பேச்ச சுருக்கி சின்னதா வச்சுக்கிட்டான். ஆனா தண்ணியை வைக்க முடியல, அவனால தண்ணியை வைக்க முடியல. தண்ணி அந்தந்த கொள்ளல உள்ளதான் வைக்க முடியும். பேச்சை சுருக்கி கொண்ட மனுஷனுக்கு தண்ணி இன்னும் சுருக்க வரல, ஆனா சுருக்கன்னு ஆசைப்படுறான். ஒரு சின்னோடு ஒரு பாட்டில் 10 லட்சம் லிட்டர் தண்ணி எடுத்து போனா சின்னோடு பாட்டில் அப்படி ஒரு காலம் வரணும்னு ஆசைப்படுறான். அவன் அவ்வளவு வேகத்துல அவன் பேச்சு பண்ணிட்டு இருக்கான், முடியல. ஆனா சொல்லுவாங்க அப்பலா எந்தோருன்னு இப்படி கைப்ப குளிக்கன்னு சொல்றான் பாருங்க. ஒட்டகத்தை சிந்திச்சு பாருங்க, அது எப்படி படைக்கப்பட்டிருக்கு சிந்திக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறான் பாருங்க. அது என்ன அற்புதம்டா, அது எவ்வளவு அடக்கணுமோ அதை சுருக்கி வச்சுக்கிறது. 10 லிட்டரா இருந்தாலும் அதுக்கு 2 லிட்டர் தான் இருக்குன்னா 10 உள்ள சுருக்குற ஆற்றல். அதனுடைய வெயிட்டை விட அதிகமான தண்ணீரை அதை சேர்த்துக் கொள்ளக்கூடிய சக்தி அல்ல அந்த ஒட்டகத்துக்கு வந்திருக்கான். ஆனா மனுஷன் ஆக முடியல. அவன் இன்னைக்கு பேச்சு வரைக்கும் வந்திருக்கான். பேச்சுகள், பாடல்கள், இதுகள் தான் சுருக்கி வச்சிருக்கிறான். ஆனால் தண்ணீர்களையோ ஒரு மண்ணையோ ஒரு பொருளையோ அவனால் சுருக்கி வைக்கக்கூடிய இடத்துக்கு வரல, பாதுகாக்கிற இடத்துக்கு வந்துட்டான். அல்லாஹ் அதான் ஒட்டகத்தை பாருங்க. அந்த ஒட்டகத்தை பாலைவனத்துல திரிய வைக்கிறான். அது என்னைக்கு தாகத்துக்கு தவிச்சு எந்த ஒட்டகம் செத்துக்கிட்டு இருக்கா, பாலைவனத்தில் திரிந்ததினால் தண்ணீர் இல்லாம இந்த ஒட்டகம் செத்து போச்சுட்டு இருக்கா இல்ல, அப்படி வைக்கல. பாருங்க, அந்த பாலைவனத்துலதான் அந்த யூதர்களை அடைய வச்சான், நடமாட வச்சான். இவங்களுக்கு தண்ணி தேவைப்படுச்சு. தண்ணி தேவைப்பட்டோன்னு மூசா நபியை வந்து மாற்றி விடணும். எப்படி தர போறாரு பார்க்கலாம். 6 லட்சம் பேருக்கு இல்ல, 6 லட்சம் பேருக்கு தண்ணியை கேட்டா எப்படி? அது 6 லட்சம் பேர் 12 பிரிவா வேற இருந்தாங்க. 12 பிரிவுகள் எப்படி தண்ணி வந்தா கூட ஒரு 100 பேர் ஒரு ஏரியாவில் இருக்கிற வச்சுருங்க. ஒரு தண்ணி லாரி வந்தோட எவ்வளவு சண்டை நடக்கும். 100 பேர் உடனே ஒரே குடத்துக்கு ஓடுவாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட், நானாவது சண்டை உடனே நடக்கும். என்னென்னமோ நடக்கும். சண்டைக்கு அப்புறம் அது பிரச்சனை, நீங்க ஆளுக்காளுக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க. தண்ணி வர வைக்கிறது ஒரு பிரச்சனை, தண்ணி வந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. அங்க சண்டை நடந்துகிட்டே இருக்கணும். மூசா சிக்கல் ஆக்கிட்டே இருக்கணும். அப்படி மூசா சிக்கல் இருக்கணும்னு அவங்களுக்கு ஆசை. அப்படி கேட்டாங்க. நல்ல எண்ணத்துல மட்டும் கேட்கல, ஆனா அவங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இந்த நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் ரப்பிட்ட பேசிய செய்தியை அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவுடைய 60வது வசனமாக அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறார். அல்லாஹ் சொல்றான், வஇதிஸ்தஸ்கா மூசா லிகௌமிஹி. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தாருக்காக தண்ணீர் தேடி பிரார்த்தித்த போது, அல்லாஹ்விடத்தில் தண்ணீர் வேண்டும் என்று பிரார்த்தித்த போது, ஃபகுல்னா நாம் சொன்னோம், யுக்ரிப பிஅஸாக ஹஜர், பாறையை உங்கள் கைத்தடியால் அடியுங்கள் என்று சொன்னோம். இந்த பாறையை குச்சியை வச்சு கைத்தடியை வச்சு அடியுங்கள் என்று சொன்னோம். அடித்தவுடன் அதிலிருந்து பொங்கி எடுத்து வந்ததை நீரூற்றுகள். அதிலிருந்து நீரூற்றுகள் பொங்கி வந்தது. 12 ஊற்றுகள் வந்தது. கதை அழிவ குள்ளு உனாஸ் அஷ்ரபம். ஒவ்வொரு பிரிவினர்களும் தங்களுடைய குடிநீர் துறையை தெரிந்து கொண்டார்கள். அல்லாஹ் அடுத்து சொன்னான், குலு வஷ்ரபு மின் ரிஸ்கில்லாஹ். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த அழகான ரிஸ்கை, அல்லாஹ் அருளிய அந்த ஆகாரத்தை நீங்கள் சாப்பிடுங்கள், குடியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அதே நேரத்தில் வலா தஹஸவு ஃபில் அர்தி முஃஸிதி, இந்த பூமியில் குழப்பம் செய்கிறார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் கடைசி ஒரு இதை சொல்லி குடிக்கிறான் பாருங்க. எவ்வளவு வேண்டாலும் சாப்பிடுங்க, சாப்பிட்ட பிறகு குழப்பம் பண்ணாங்க போட்டுருங்க. சாப்பிட்றவன நினைக்கிறது ஒரு பக்கம், வயிறு ஃபுல்லா சாப்பிடலாமா அது தனி சப்ஜெக்ட். ஒருத்தர் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு சண்டை இருந்தாலும் வச்சுக்கோங்க, சரியான ஆதாரம் மாட்டிக்கிறது. சாப்பிடுறது தொழுகைக்காக இருக்கலாம், சாப்பிடுறது அவர் இபாதத்துக்காக இருக்கலாம், சாப்பிடுறது அவருடைய முதுகுக்காக இருக்கலாம், சாப்பிடுறது அவர் வாழ்வுக்காக இருக்கலாம்.
சாப்பிட்டு நான் பெரிய ரவுடின்னு சண்டைக்கு வந்தான்னு வச்சுக்க, வீட்டில் இருக்கிற மனைவிட்டையோ பிள்ளைகிட்டையோ சண்டைக்கு வந்தாங்க பிடிக்காது. சாப்பிட்ட பிறகு சண்டை பிடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சண்டை பிடிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அருளை நியமத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறம் குழப்பத்தில் இறங்கக்கூடாது. அல்லாஹ் அதை தடுக்கிறான். இப்போ அல்லாஹ் சொன்னா மூசா கிட்ட சொன்னான், மூசா நபி இந்த பாறை அடிங்கன்னு சொன்னோன்னா மூசா கையில் வச்சிருந்தாங்களோ குச்சி, எந்த குச்சியை வச்சு கடலை பழந்தாங்களோ அதே குச்சி தான், ஒரு குச்சி தான். ஒரு குச்சி எத்தனை வேலை செய்யும்? அப்ப குச்சிக்க பார்க்க கூடாது, குச்சி யார் கையில இருக்குன்னு பார்க்கணும். அது ஒரு நபியின் கையில் இருந்தது. நான் குச்சிக்கு அவ்வளவு மகத்துவம், அல்லாஹ்வுடைய தூதர் அல்லவா அவங்க. அதனால அந்த மகத்துவத்தை அந்த குச்சிக்கு கொடுத்ததுதான். குச்சி அடிக்கடி சொன்னோன்னே குச்சால் அடித்தார்கள். பாறையிலிருந்து தண்ணீர் வருகிறது, பாறையிலிருந்து தண்ணீர் வருகிறது, பொங்கி வருது. 12 ஊற்றுகளா வருது. அவங்க 12 பாச்சிகளா இருந்தார். 12 பாச்சிகளும் சண்டை முடிச்சுக்க கூடாது. நீங்க பாருங்க, மேல மேல வீடு கட்டின பிறகு பார்க்கிங் பிரச்சனை இருக்காது. இந்த இடத்துல நான் தான் வண்டி விடுவேன். சில இடத்துல அப்படியே ஒதுக்கி போட்டுருவாங்க. இந்த பிளாட்டுக்குள்ளது அந்த பிளாட்டுக்குள்ள சண்டை வரக்கூடாது. அவன் நினைச்சாக்க தண்ணி வந்ததுக்கு அப்புறம் சண்டை வரும்னு நினைச்சாக்க அடிச்சு ஒரு அடியில அங்கிருந்து தண்ணி வரும். ஆனா நபிமார்களுடைய அற்புதங்களை பாருங்க, அடிச்சாங்க 12 ஊற்றுகளாக வந்துருச்சு. அவங்க 12 பாத்திகளாக இருந்தாங்க. அவங்களுக்கு இதுதான் தான் ஊற்றுண்டு வைக்கிற அறிவையும் அங்க கொடுத்து அவன் அதுல சண்டை வரும்னா சண்டை யாருக்கு வருதா? விளக்காத தான் சண்டை வரும். அந்த தண்ணி வந்தோடனே இதுதான் ஏன் தண்ணி வெளியில வந்தோம்னா நம்ம வண்டி பாட்டுனா இதுதான் தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா? இதுதான் நம்ம காரணம் தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா? அடுத்த காலத்துக்கு போயிருந்தது இல்லையே. அந்த மாதிரி தண்ணி வெளியே வந்தாலும் இதுதான் என் ஊற்று அப்படின்னு தெரியல. இல்மை அறிவையும் அந்த அவங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க எதிர்பார்த்த சண்டை இங்க நடக்கல, எதிர்பார்த்த சண்டை நடக்கல. இதெல்லாம் பாலைவனத்துக்கு மேல நடக்கிற அற்புதம். நம்மெல்லாம் தண்ணி எங்க கொண்டு வரும்? பூமிக்கு கீழே இருந்தாலும் கொண்டு வரும், பூமிக்கு கீழே இருந்தாலும் கொண்டு வரும். இது பூமிக்கு கீழே இருந்தா இந்த தண்ணி வரல. பூமிக்கு கீழே தண்ணி வரா ஒரு 6 லட்சம் பேர் தூக்கி குடிக்கிற அளவுக்கு உடனே மேல வந்துறாரு. எவ்வளவு பெரிய மோட்டர் போட்டாலும் எவ்வளவு நேரத்தில் தண்ணி கொடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பேர் ஒரு 10 லட்சம் பேருக்கு தண்ணியை உடனே ஒரு போட்டில் எடுத்து கொடுத்துட முடியுமா? ஒரு குச்சியை அடிச்சோன்னா 6 லட்சம் பேருக்கு வேண்டிய தண்ணியை மேல பொங்கி வந்துட்டா அல்லாஹ்வுடைய ஆட்சி எவ்வளவு பெருசு பாருங்க. அல்லாஹ்வுடைய மகத்துவம் குதிரத்தை என்னன்னு காட்டா. அல்லாஹ் ஒரு ஆளை கண்ணியப்படுத்தன்னு நினைச்சிட்டா அவங்களை யாராலையும் இழிவுபடுத்த முடியும். யூதர்கள் அவங்களுக்கு அனுப்பின நபியை இழிவுபடுத்த நினைச்சாங்க. அவங்களுக்கு அனுப்பப்பட்ட நபி மூசா நபி அவங்களை கேவலப்படுத்த நினைச்சாங்க. அல்லாஹ் கண்ணியப்படுத்திட்டான். அதனால நல்லவங்களை கேவலப்படுத்த நினைக்க கூடாது. அல்லாஹ் அவங்களை கண்ணியமாச்சு வச்சவங்களை நம்ம கேவலப்படுத்த நினைச்சா நம்ம தான் கேவலப்படணும். அதுக்கு ஒரு செய்தி சொல்லுவா. முன்னாடி சொன்னது மாதிரி மன்னர் ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி காலத்துல தான் ஒரு பெரிய ஆலிம் வந்தார். அவரை பார்க்க வந்தப்ப மன்னர் சொன்னாலாம், எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்களேன்னு சொன்னாலாம். அவர் கொஞ்சம் கோபக்காரனா இருக்கும் தெரியல, கொஞ்சம் வேகமா அட்வைஸ். சில பேர் பேசுறது வேகமா இருக்கும், அவங்க மேல நம்ம கோபப்படக்கூடாது. அவங்க பேச்சு அப்படிதான். அதனால அவங்க என்ன இப்படி பேசுறாங்க நம்ம நினைக்க கூடாது. நம்ம புரிஞ்சுக்கிறோம் அவங்க அப்படிதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இதுதான் குர்ஆன் சொல்லுது. மன்னர் ஹாரூன் ரஷீத் வந்தார். கோபக்காரர் வாங்கி கொஞ்சம் வேகமா அட்வைஸ் பண்ணிட்டாரு. மன்னர் கோபம் வந்தோடனே இவருக்கு பாடம் கொடுக்கணும். மன்னர் ஹாரூன் ரஷீதுடைய ஆரம்ப காலம் பாடம் கொடுக்கறது இவர் ஒரு கழுதையில கட்டுங்க, இவரை ஒரு கழுதையில கட்டுங்க. கட்டி கழுதை இழுத்துக்கிட்டு போகும்போது இவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் கிளியதானே செய்யும். இழுத்துட்டு போனா அப்படியே உடல் எல்லாம் அப்படியே கிழிச்சு ரத்தமா கொட்டும். ஈராக் அந்த பகுதி ஃபுல்லா ஓடிட்டு வர பகதாது கொடுக்க அந்த கழுதை ஓடணும், இவரை இழுத்துக்கிட்டு ஓடணும். அப்போது அவருக்கு புத்தி வரணும் அப்படின்னு சொல்லி கட்டி விட்டாங்க. தூக்கி கட்டி விட்டாச்சு. அட்வைஸ் பண்ணவங்க கொஞ்சம் வேகமா அட்வைஸ் பண்ணிட்டாரு. சில நேரங்கள்ல வார்த்தையால ரொம்ப இருக்கிறது. மன்னர்களுக்கு பிடிச்சிட்டு அவங்கள மாதிரி செய்யறதுக்கு ஆளும் இல்லை. மன்னர்கள் கோவப்பட்டு அவங்கள மாதிரி பழி வாக்குறதுக்கும் ஆள் இல்லை. மன்னர்களுடைய வேலைகள் இருக்கு. சில நேரங்களில் சில வேலைகளை செஞ்சு விடுவாங்க.
கட்டி விட்டாச்சு. கழுத போகுது, வேகமா போகுது, காவலர்கள் பின்னாடியே ஓடுறாங்க. அது சுத்தி 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 தெருவெல்லாம் சுத்தி விட்டு கடைசியா பல்லத்துக்கு வந்து நின்றுச்சான். ஆனா அவருக்கு ஒண்ணு ஆகல, அவர் உடம்புக்கு ஒண்ணு ஆகல, ஏன் அவர் போட்டுட்ட ட்ரெஸ்ஸுக்கு ஒண்ணு ஆகல. மன்னர் ஆரோக்கியோட அப்படின்னு வரலாறு இருக்குதுங்க, ஒண்ணுமே ஆகல. இப்படி பூ மாதிரி போனாங்க, பூவை அந்த மாதிரி பூ மாதிரி போனாங்க. அவருக்கு ஊழியர்கள் வந்து சொன்னாங்களாம், அவருக்கு ஒண்ணுமே ஆகல, அவர் ட்ரெஸ் கூட ஒன்றும் ஆகல, அவர் ட்ரெஸ் கூட ஒன்றும் ஆகல அப்படின்னு சொன்னாங்க. மன்னருக்கு போகுது. மன்னருக்கு மட்டும் சரி உடனே முடிவு பெற மாட்டாங்க, இவரை தூக்கி ஜெயில போடுறது. ஒரு அட்வைஸ் பண்ண எந்த தப்புலாம் பண்ணல, கொஞ்சம் கோபமா அட்வைஸ் பண்ணதுக்காக ஜெயில போடணும். ஜெயில கப்பி இருக்குமா இல்லையா, ஜெயில் கப்பி. இந்த கப்பி அடித்து செவர்கள் பேரு எப்படி தையிலோ அவருடைய ஜெயில் அறையில் இருக்கக்கூடிய இதை வந்து கல்லால கட்டி பூசி பார்த்தா உள்ளே ஒரு போத்தா போயிடும். இந்த ஜீவ சமாதின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்த நம்ம இதுல கிடையாது, சரியத்துல கிடையாது, மற்ற சில மரங்கள்ல சொல்லுவாங்க அப்படியே அவர் ஜீவ சமாதி அடைந்து விட்டார். அந்த மாதிரி ஒரு போதம் உள்ளே போதம் அவங்க உள்ள தூக்கி போடுன்னு சொல்லி காத்து கீத்து வரக்கூடாது, உள்ள போடுக்கு செவத்து சொல்லி கட்டுங்க அப்படின்னு கட்டியாச்சு. கட்டிய கொஞ்ச நேரத்துல பார்த்தா வெளியே வந்துருக்குது. செவர் கட்டினதுக்கு அப்புறங்க இதெல்லாம் சொல்லல கதையில அவங்க மன்னர் ஆதர்ஷ வரலாறு படிச்சீங்கன்னா இந்த செய்தி இருக்கு. வெளியே வந்து இப்பதான் மன்னர் தெரிஞ்சு ஏதோ விசேஷமான ஆள் வரைக்கும் வருது, இவர்கிட்ட போய் நம்ம மோதிப்போம், இவர்கிட்ட போய் தேவையில்லாம மோதிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு பக்கத்துல கூப்பிட்டு. சில மன்னர்கள் வந்து கோபத்திலே இருப்பாங்க, அவங்கள்ட்ட அன்பு இருக்கும், ரொம்ப பாசமாகவும் இருப்பாங்க. சில நேரங்கள்ல பழிவாக்க நினைப்பாங்க, முடியாத போது ஒத்துழைப்பு வந்துருவாங்க. அவர் கேட்டானா, எங்க நான் உங்களை ஃபர்ஸ்ட் கோவில் கடிதையில அனுப்பி வச்சேனா இல்லையா, அப்படி அனுப்பும் போது உங்களை அதிலிருந்து காப்பாத்துறது யாரு அப்படின்னு கேட்டாங்க. உவல்லதி நஜ்ஜாக்க அல்லதி நஜ்ஜாக்க பகலதிக்க, நீங்க கோவில் கடிதைகள் எழுதிட்டு போகும்போது உங்களை அதிலிருந்து காப்பாத்துறது யாரு அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்கதான், என்னை யார் ஜெயில இருந்து காப்பாத்தினாலும் அவன் தான் கோவில் கழுதையிலிருந்து காப்பாத்தினா அப்படின்னு சொன்னாங்களாம். அல்லது அகரஜனி, என்னை யாரு நிழல் ஒரு பத்தி அது ஜெயிலதே யாரு என்னை வெளியே தூக்கிட்டு வந்தானோ கோவல்லதி நச்சானி பின்பகலதி, உன் கழுதையிலிருந்து அவன் தான் என்னை காப்பாத்தினா அப்படின்னு. அப்போ உங்களை யார் ஜெயிலிருந்து காப்பாத்தினார் அதை சொல்லுங்க. என்னை யார் கழுதையிலிருந்து காப்பாத்தினானோ அவன் தான் எனக்கு ஜெயிலையும் காப்பாத்தினா அப்படின்னு சொன்னோன்னே மாற்றி மாற்றி பேசுறாரு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஒரு விசேஷமான ஆள் அவங்க போகக்கூடாது, ஏதோ ஒரு பவர் கம்மிது அப்படின்னு சொல்லி மன்னருக்கு ஒத்துக்கிட்டாரு. ஒதுக்கிட்டு அவர் சொன்னாங்கன்னா, இவருங்க இவர் சரி பண்ணி இவருக்கு மேல அத்தர்லாம் தெளிச்சு இவருக்கு மேல கட்டியமான வண்டியில ஏற்றி இதுக்கு பிறகு இவருக்கு நல்ல உயர்ந்த ட்ரெஸ்ஸை உடுத்து விட்டு இவருக்கு பின்னாடி நீங்க சொல்லிக்கிட்டே போங்க. என்ன சொல்லிட்டு போன தெரியுமா, அந்த ஹாரூன் தரிக்கிறாரு மன்னர் ஹாரூன், இவர் யுதில்ல ரஜுலன், ஒரு ஆளை கேவலப்படுத்த நினைச்சார். அராதா யுதில்ல ரஜுலன், ஒரு ஆளை கேவலப்படுத்தலாம் நினைச்சார். யார அஸ்ஸபுல்லாஹு தஆலா, அல்லாஹ் கண்ணியமாக்கின ஒருத்தரே, அல்லாஹ் கண்ணியப்படுத்தின ஒருத்தரே இந்த இருக்கிற ஹாரூன் தன்னதான் சொல்றாரு, தன்னதான் சொல்றாரு. இந்த இருக்கிற ஹாரூன் கேவலப்படுத்தலாம் நினைச்சாரே, ஃபலம் யஸ்ததி, முடியல, இவரால முடியல அப்படின்னு மைக்ல சொல்லிக்கிட்டே போங்க, கத்திக்கிட்டே போங்க. அப்ப ஏது மைக்கு அப்படியே சத்தம் போட்டுக்கிட்டே போங்க அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள சத்தம் போட்டாங்க. எதுக்கு அப்படி சத்தப்பட வச்சாரு தெரியுமா, அல்லாஹ்வுடைய நேசர்கள்ட்ட, அல்லாஹ் கண்ணியப்படுத்தினவங்கள்ட்ட அரசனா இருக்கிற நான் கூட ஒண்ணும் பண்ணிட முடியாது, அரசா இருக்கிற நான் கூட ஒண்ணும் பண்ண முடியாது, எனக்கு கீழே இருக்கிற யார் என்ன செஞ்சிட முடியும். அப்ப இந்த உலக உம்மத்துக்கு சொல்றாங்க, வழிமார்கள் நேசர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள்ட்ட சீட்டாதீங்க.
அவங்க பக்கம் சீண்டி போகாதீங்கன்னு சொன்னாங்க. அப்ப அவங்களை கேவலப்படுத்த, அதெல்லாம் கண்ணியப்படுத்தினவங்களை நம்மளை கேவலப்படுத்த நினைச்சா அந்த கேவலம் நமக்கு. மூசா நபி அப்படி செய்யணும்னு நினைச்சாங்க. மூசா நபி கேவலப்படுத்தணும்னு நினைச்சாங்க. அல்லாஹ் இவர்களை கேவலப்படுத்த. மூசா நபியினாலதான் இவங்களுக்கு இவ்வளவு ஞாபகம் கிடைச்சிச்சு இல்லையா? இல்லைன்னா அந்த பாலைவனத்துல தண்ணியை தான் வாங்கிக்க முடியுமா? என்ன பெரிய அதிசயம் தெரியுமா? அந்த தண்ணியை குடிச்சுட்டு அடுத்த தாகம் வராது. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக அந்த பாலைவனத்துல சுத்தினாங்க. பல தடவை மூசா நபி தண்ணி எடுத்து எடுத்து கொடுத்தாங்க. ஒரு தடவை தண்ணி குடிச்சுட்டா தாகம் வராது. எவ்வளவு சக்தி வாய்ந்த தண்ணி வரும். ட்ரெஸ் கேட்டாங்க. ட்ரெஸ் அவங்க அந்த 40 வருஷம் சுத்துறாங்க பாருங்க பாலைவனத்துல. அதுக்கு தோதுவா ஒரு மனுஷன் ஒரு ட்ரெஸ் எவ்வளவு நாள் போடணும்? நம்ம சென்னையிலாம் ஒரு நாளைக்கு மேல போட முடியாது. காலையில் போன வெள்ளை ட்ரெஸ் மாலையில வெறுப்பாயிடும். அந்த பாலைவனத்துல எவ்வளவு காத்து மணல் எல்லாம் அள்ளி கொட்டும். அவங்க அத்தனை வருஷம் தெரிஞ்சாங்க, பல ஆண்டுகளாக தெரிஞ்சாங்க. எவ்வளவு பேர் எவ்வளவு கைட்டாளா இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான அளவு ட்ரெஸ் கைட்டாளிச்சு. ட்ரெஸ் அப்படியே கைட்டாள். நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல, ட்ரெஸ் சின்னதா போச்சுமா அப்படின்னு. நம்ம வளர்ந்துட்டு ட்ரெஸ் சின்னதா போச்சுன்னு சொல்லுவோம்ல, அப்படியெல்லாம் இல்லைங்க. அவங்க கைட்டாளோட ட்ரெஸ் கைட் ஆகிடுச்சு. ஸ்பிரிட் மாதிரி வானத்திலிருந்து மண்ணு செல்வ சாப்பாடு வந்துட்டு இருந்துச்சு. எவ்வளவு நியமத்து பாருங்க. 2 நபி கூடவே இருந்தாங்க. அவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நபிமார்கள் கூடவே இருந்துட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் அனுபவிச்சாங்க. நல்லா சொன்னா சாப்பிடுங்க, நல்லா தண்ணியை குடிங்கன்னு சொல்லுங்க. ஆனா குழப்பம் செய்யாதீங்கன்னு சொல்லுங்க. குழப்பம் பண்ணாதீங்க. குழப்பம் பண்றவங்க அல்லாஹ் கும்பிங்க. நல்லோர்களோட இருக்கும் போது அந்த சபகாசத்துல சில நன்மைகளை வாங்க முடியும். எவ்வளவு பெரிய நன்மை வாங்கிட்டா பாத்தீங்களா? மூசா நபியோட இருந்ததுனால, ஹாரூன் நபியோட இருந்ததுனால இவ்வளவு பெரிய நன்மை கிடைச்சிருச்சு. ஆனா அந்த நன்மைக்கு சுக்குர் செய்ய குழப்பம் பண்ணிடாதீங்க. நம்ம சுக்குர் செய்யாட்டி பரவாயில்ல, குழப்பம் பண்ணக்கூடாது. நல்லா பெரியவங்க சொல்லுவாங்க, சாப்பிட்டு படத்தை உட்காந்து பார்க்காதீங்க, சாப்பிட்டு பாவம் பணக்காதீங்க. சில பேர் சாப்பிட்டுட்டே படம் பார்க்கறாங்க டிவியை போட்டு. சில வீட்டுல டிவி அப்படிதான் ஓடுதுங்க. சாப்பிட்டா தொடுவோம் இல்ல முடியலையே சுக்குர் செஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அதானா வசகானா வாஃபானா வகஃபானா பாவானா வஜாலனா மினல் முஸ்லிமீன் ஓதம். இல்ல முடியலையே வஜாலனா மினல் முஸ்லிமீன் ஓதம். ஏதோ ஒரு துவாவோ ஓதம், சாப்பாடு துவாவோ ஓதம். அப்படி இல்லை பரவாயில்லைங்க. சாப்பாடு கொடுக்கறது ஒன்றும் நல்லா தானே. எத்தனை பேருக்கு சாப்பாடு உள்ள போக முடியல. சமீபத்தில் ஒருத்தர் நம்ம பார்க்கலாம், ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு, தண்ணி கொடுத்தா வெளியே வந்துடும், சாப்பாடு கொடுத்தா வெளியே வந்துடும். இப்படி ஒரு நேரம் இருந்துச்சு. சாப்பாடு கொடுத்தா வெளியே வந்துடுங்க, தண்ணியை கொடுத்தா வெளியே வந்துடும். இது உள்ள போக வைக்கிறது அவதானே. அதனால அல்லாஹ்வுடைய நியமத்தை அனுபவிக்கும் போது பாவம் செய்யக்கூடாது. பாவம் எப்பவுமே செய்யக்கூடாது. அருளை அனுபவிக்கும் போது நினைச்சு செய்த பாவம் வந்து அல்லாஹ் கோபத்தை உண்டாக்கிடுவாங்க. டிவியை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டா, டிவியை பார்த்துக்கிட்டே தண்ணியை குடிச்சா, போனை பார்த்துக்கிட்டே, இன்னைக்கு ஹோட்டல்ல போனாலும் போனை பார்த்துக்கிட்டே சாப்பிடுறது. போன்ல ஒரு ஏதோ ஒன்று ஓடுது, போனை பார்த்துக்கிட்டே தண்ணி குடிக்கிறாங்க. இப்படிலாம் பழக்கம் நம்மகிட்ட கிடையாதுங்க. தண்ணியை பார்த்தோம், அதில் தூசி இருக்காண்டு பார்த்தோம், உட்கார்ந்து குடிச்சோம், தலையை மறைச்சு குடிச்சோம், மூச்சு விடாம அதுக்குள்ள மூச்சை விடாம குடிச்சோம், முன்னாடி பிஸ்மி சொல்லி குடிச்சோம், எடுத்து குடிச்சோம். இதெல்லாம் எங்க போச்சு? பிஸ்மி சொல்லி ஆரம்பிச்சு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ற உணர்வு இல்லாம போச்சு. நன்மையை செய்ய போது பாவத்தை சம்பாதிக்கிற நிலை வந்துருச்சு. இது யூதர்கள் செய்யற வேலை, இஸ்லாமியர்கள் செய்யற வேலை இல்லை. அவங்க எல்லாம் ஒரு நேமத்தை செஞ்சா சுக்கர் செய்வாங்க. இப்படிதான் இஸ்லாமியர் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, சாப்பிடும் போதே படத்தை பாருங்க, சுத்தமா அந்த ஞானத்தினுடைய அருமை இல்லாம அழிச்சுட்டாங்க. அருமை இல்லாம அழிச்சதுன்னா என்ன ஆச்சுன்னா, ஆபத்து, சின்ன சின்ன பிரச்சனை சமாளிக்க முடியல. வீட்டுக்குள்ள வர பொண்டாட்டி பிரச்சனை சமாளிக்க முடியல. எத்தனை கணவன்மார்களுக்கு தெரியுமா? பிள்ளைங்கிற பெத்துக்கு பிள்ளை இப்படி பண்ணிட்டாங்க, தகப்பமார்கள் அழுகிறாங்க. சில பேர் பிரச்சனையை சால்வ் பண்ண தெரியல. இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அல்லாஹ்வுடைய ஞானத்தை அலட்சியம் செய்கின்ற போது சிறு பிரச்சனையை கூட நம்மளால சமாளிக்க முடியாது. அதனாலதான் நம்மளுக்கு முத்திய தலைமுறையை பாருங்க, இப்ப உள்ள பெரியவங்களை பாருங்க, டிவி பார்த்து சாப்பிட பிடிக்காதவங்க வீட்டுல சண்டையே அதனாலதான் நடக்கும்.
டிவியே வேணான்னு தொலைச்சாங்க. ஆனா அதுலயும் இப்ப என்ன ஆச்சுன்னா, சாப்பிட போது போது, தண்ணி குடிக்கும் போது போடு, ஒருத்தர் குரான் ஒதுக்கிட்டு இருப்பாங்க, அது ஒரு டிவி போய் எப்படிப்பட்ட இடத்துல வந்து நிற்கிறோம். அதனாலதான் நம்ம ஈமானால நம்ம எதையும் வாங்கிக்கிற முடியல. நிம்மதியான வாழ்க்கை இந்த உலகத்துல வாங்க முடியுதா? பாதுகாப்பான வாழ்க்கையை வாங்க முடியுதா? முடியாது. ஆனா முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க? அரசர்களை ஆட்சி படைத்தார்கள், அரசர்களை நடுங்க வைத்தார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு தடவை ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கொடுங்கோல் அரசங்க, அவன் பேர் என்ன தெரியுமா? கத்தால், ரொம்ப கொலகாரன் அர்த்தம். சஃபாக்கு தம், யார வந்தாலும் 80 லட்சம் பேர் ஜெயில போட்டு வச்சிருந்தாங்க. லட்சத்துக்கிட்ட கொலை பண்ண லிஸ்ட் அவ்வளவு இருக்கு. அது ஒரு தனிப்பட்ட இருக்கட்டும். அவ்வளவு பெரிய கொலகாரன், ரொம்ப இதாகவும் இருந்திருக்கிறார், நல்ல காரியங்கள் செஞ்சிருக்கிறார், அது வேற விஷயம். அவர் ஒரு தடவை பெரிய கோட்டையை கட்டினார், பெரிய மாளிகை ஒன்று கட்டினார். அரசர்களுக்கு உள்ள மோகம் என்னன்னா, பில்டிங் கட்டுவாங்க, நிறைய கோட்டையா கட்டுவாங்க, அடுத்த அரசர்கள் வந்து இடிப்பாங்க. இதான் இவங்க கட்டுறதும் அவங்க இடிக்கிறது. இது அரசர்களுடைய மோகம், அது ஒரு விளையாட்டு. அவங்களுக்கு பில்டிங்கை கட்டி பார்க்கிறதும் இடிச்சு பார்க்கிற அரசர்களுடைய வேலையா இருக்கு. அந்த காலத்துல இருந்துச்சு, இப்போ இருக்கு. ஒருத்தர் கட்டுறது, ஒருத்தர் இடிக்கிறது. அப்படியே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் பிரம்மாண்டமான கோட்டையை கட்டினார். கட்டி போட்டு எல்லாரையும் அழைப்பு கொடுத்தாரு, வாங்க என் வீட்டை பாருங்க. நீங்க ஏதாவது ஒன்று கட்டினா காட்டுவாங்க. ஊசி எல்லாம் பண்ணலாம். பள்ளிவாசல் அதுக்கு முந்தின நாள் பெண்களை எல்லாம் விட்டு பார்க்க விடுவோம். பெண்கள்லாம் வந்து பள்ளிவாசல் அப்படி பார்ப்பான், பார்த்துட்டு போவாங்க. அதெல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அப்போ வந்து எப்பவுமே தொடர்ந்து இருக்காரு, பெண்கள் பயானோ ஏதோ எதுவுமே இருக்காரு. அதோட பார்த்து உட்காந்துருவாங்க. அந்த மாதிரி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவர் மாளிகையை பார்க்கறதுக்காக எல்லாரையும் வர சொன்னார். யாரும் வந்தாங்க, படையெடுத்து வந்தாங்களா? அப்ப அதுக்கு முன்னாடி, கோட்டைக்கு முன்னாடி ஹசன் பஸ்ரி ரோட்ல உட்கார்ந்துட்டு, எங்க போறீங்க, எங்க போறீங்க? ஒரு சர்வாதிகார கொலை செய்யக்கூடிய ஒரு பாவியுடைய மாளிகையை பார்க்க போறீங்களா? அரசர் இருக்கவே மாளிகையில அரசருக்கு பக்கத்துல உட்கார்ந்து அட்வைஸ் பண்றாங்க. இப்படி பண்ண அல்லாஹ்வுடைய அதாவில பயந்துட்டு, அல்லாஹ்வுடைய கோட்டை அதை விட பிரமாண்டமானது அட்வைஸ் பண்ணும்போது வந்தவங்க யாருமே அந்த கோட்டையை பார்க்க போகல. திருப்பி போயிட்டாங்க. வர்றவங்க வர்ற வழியில ஒரு உட்கார்ந்து அட்வைஸ் பண்ணோன்னே கிட்ட வரையும் வந்துட்டு திருப்பி போயிட்டாங்க. வந்துச்சு அரசருக்கு கோபம். இவ்வளவு பிரம்மாண்டமா மாளிகை கட்டி பார்க்கறதுக்கு ஒருத்தர் வரணும்னா எப்படி இருக்கும்? அரசர்களுக்கு கோபம் வந்து அவங்க ஃபுல் அதிகாரத்தை காட்டுவாங்க இல்லையா? ஃபுல் அதிகாரத்தை யார் இது காரணம்? ஹசன் பஸ்ரி சாதாரண ஹசன் பஸ்ரி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிட்ட பால் குடிச்சவங்க. ஹசன் பஸ்ரி சையது தாபீன்களுடைய லீடர். அடிமையானவங்க தான் அவங்க, அடிமையின் புள்ளதான் அடிமை நம்ம நினைக்கிறோமே. அவங்களுக்கு ஈமான பாருங்க, அடிமையின் ஈமான அரசரை குறைந்து கொண்டு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாமே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஞானம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு? அவங்க கருப்பு நிறத்தவங்க தான், சூடான நாட்டுக்காரவங்க தான் கருப்பாக தான் இருப்பாங்க, உதட்டா பெருசாக தான் இருக்கும். பல பேருடைய அட்வைஸ் அவங்க பேசவே மாட்டாங்க, அவங்க பேச்சுக்காக காத்திருப்பாங்க, காத்து கிடப்பாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சந்திச்ச போது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பல நபிமார்களை பார்த்தவங்க லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தப்ப சொன்னாங்களா, என் பிள்ளை கொஞ்சம் ஞானத்தை கற்றுக் கொடுக்கல அப்படின்னு. உங்க அறிவு ஞானத்தை என் பிள்ளை கொஞ்சம் கற்றுக் கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. யார்கிட்ட? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் நபி கிடையாது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நபி. ஒரு நபி தான் பிள்ளையான சுலைமான் நபிக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் ஞான செய்திகளை கொஞ்சம் கற்றுக் கொடுக்கல, நல்லா பேசுகிற ஒரு முறையை கற்றுக் கொடுக்க. அவங்க வந்து கற்றுக் கொடுத்தாங்க, அவங்க வந்து கொடுத்தாங்க. அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் சொல்லுவான், அவருக்கு விளக்க ஞானத்தை கற்றுக் கொடுத்தோம். ஹிக்மத்தை, அல்லாஹ் ஹிக்மத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஹிக்மத்தையும் கற்றுக் கொடுத்தோம். எப்படின்னா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் வழியாக தான். எப்படி வந்துச்சு சுலைமான் நபிக்கு ஹிக்மத்? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் வழியாக. இப்படி அடிமையா இருந்து தன் பலத்தால் சாதித்தவர்கள் நிறைய. அப்படி ஒரு ஆள் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அரசருக்கு தெரிஞ்சு போச்சு, கோமாயிட்ட ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கோமாயிட்டு சொன்னாராம், ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 50 பேர் கிட்ட போனாங்க. ஒருத்தர் தூக்குறது நேரம் எல்லாம் போனாங்க. அப்ப எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க, அவர் கைது பண்ணாவே கொலை பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி
தூக்கிட்டு வந்துட்டான். அரசர் கூப்பிட்டார். எந்த சலனமும் இல்லை. எசபெசர் அவனுக்கு அப்படியே வந்தாங்க. எல்லாரும் கூட்டம் கூடிருச்சு. எவ்வளவு கூட்டம்னா அவர் வீட்டை கட்டிட்டு பார்க்கறதுக்கு கூப்பிட்டு இருந்தாரா இல்லையா? கூப்பிட்டப்ப வந்தாங்களா இல்லையா? அந்த கூட்டத்தை விட அதிகமா கூடி இருந்தாங்க. ஏன் கேட்டா இவர் மாளிகைக்குள்ள போனா கொலைதான், பெரிய ஜனாசா தான் வரும். பெரிய ஜனாசா தான் வரும். இப்ப அசபெசர் அவனுக்கு உள்ள போறாங்க. இவர் அவர் கொலை பண்ணிடுவாரு. அப்ப ஜனாசாலாம் வெளிய வரும். எவ்வளவு பெரிய ஆபத்து நடக்க போகுதுன்னு அழுகையா வந்து நின்றாங்க. அத்தனை பேர் உள்ள போகும்போது வாசல்ல ஒரு சில துவா ஓதிட்டு உள்ள போனாங்க. உள்ள ஒரு சில துவா ஓதிட்டு வாசல்ல துவா ஓதிட்டு உள்ள போறாங்க. உள்ள போன உடனே உள்ள இருக்கிற காவலாளர்கள் சொல்றாங்க, அவ்வளவு கோபத்துல இருந்தாரு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். அவ்வளவு கோபத்துல இருந்தாரு. அசர்பசன் அவத்துல உள்ள வந்தோனே அவர் கோபமே மாறிடுச்சு. கோபத்தில் இருந்தவர் அப்படியே குளிர்ச்சியாகி மாறி போனார். இதுக்கெல்லாம் தெரியாது. என்ன செஞ்சாரா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரவேற்றார். யா அபுல் ஹாசிம், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபுல் ஹசன், வாங்க வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி வரவேற்றார். ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரத்துல அவர் இருக்கிற சமாச்சாரம் அது அவர் எந்திரிச்சுட்டு வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு கூட்டிட்டு போய் அவர் உட்கார்ற சிம்மாசனத்துல, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் உட்கார்ற சிம்மாசனத்துல, அரசர் உங்க மன்னர் உட்கார்ற இடத்துல உட்கார வச்சாங்க. எதுக்கு கூப்பிட விட்டாரு? கொலை பண்றது. என்ன நடக்குது உள்ள? பெரிய மக்கள் திரண்டு நிற்கிறாங்க. என்ன நடந்துட்டு இருக்கோ தெரியலையே உள்ள அப்படின்னு உட்கார வச்சாரு சிம்மாசனத்துல. உட்கார வச்சு எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணிட்டு சொன்னாங்க. வெளிப்பாரு எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு தான் கூப்பிடுறாரு. இவன் ஒரு கொலைகாரன் என்று சொன்னது அசபெசர் ரஹ்மத்துல்லாஹ் தான். என்னை எப்படி கொலைகாரன் என்று சொல்லலாம் என்றுதான் கூப்பிட்டு இருக்கிறாரு. ஆனால் இங்க உட்கார வைத்து அளவு பார்க்கிறார். நேரம் பேசிட்டு காவலாளர் சொன்னாரா, நம்ம அரண்மனையிலே இருக்கிற சூப்பரான அத்தர் எடுத்துட்டு வா. சூப்பரான அத்தர். காவலாளர் நினைச்சுக்கிட்டாரு, சூப்பரான அத்தர் எடுத்து யாரு கொடுக்க போறாரு? அசபெசர் ரஹ்மத்துல்லாஹ் கொடுக்க போறாரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போய் எடுத்துட்டு வந்தாராம். எடுத்துட்டு வந்தோடனே அத்தனை எட்ட கூடு அப்படின்னு கேட்டார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் எட்ட கூடு. அவர் வாங்கி அந்த அத்தரை திறந்து அதில் இருக்கிற அத்தரை எடுத்து அவங்க தாடி முகமெல்லாம் அவர் கையால தடை விட்டார். அவர் கையால அந்த பெருந்தகைக்கு மாமேதைக்கு அந்த சீதைக்கு அவர் கையால தடை விட்டார். தடை விட்டுட்டு என் வேலை முடிஞ்சிருச்சு, உங்களை நான் எது கூப்பிட்டேன் என் வேலை முடிஞ்சிருச்சு, இங்க புறப்படணும் அப்படின்ட்டார். அவர் புறப்பட்டு வெளியே வர்றாங்க. அழுகை மாத்திக்கிறாங்க. பார்த்தா மணமணக்க வெளியில வர காட்சியை பார்த்தோம். மக்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஜனாசா வந்து நினைச்சா முழுசா அதுவும் அழகா மனத்தோடு வெளியே வர்றாங்க. காவலாளர்கள் சொன்னாங்க, என்ன நடந்துச்சு? இப்படிலாம் யாரையும் வெளியே விட மாட்டாரே, அரசர் யாரையும் இப்படி கொசுலாம் உசுரோட வெளியே விட மாட்டாரே, இப்படி முழுசா விட்டாரு. அப்பதான் காவலாளர் சொன்னாங்கன்னா, கைது பண்ணி கூட்டிட்டு போகும்போது வாசல் நட்டு ஏதோ முணுமுணுத்தாங்க, துவா போதுனாங்க. அந்த நன்மையை ரொம்ப தெரியல அப்படின்னு சொன்னாங்க. எழுதுறவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் கண்ணியப்படுத்தின ஒருத்தரை எவராலையும் கேவலப்படுத்த முடியாது. அல்லாஹ் யாரை கண்ணியப்படுத்துகிறார்? யார் அல்லாஹ்வுக்கு சுக்ர் உள்ளவர்களா, அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை எப்போதும் கண்ணியமா வச்சுக்கிறார். எப்போதும். ஹஜ்ஜாஜை விட மோசமான சிக்கலை தந்திருக்க முடியுமா? ஒரு மரணத்தை விட ஒரு சிக்கலை சந்திக்க முடியுமா? மரணத்தை வென்று வருகிறார்கள். எவ்வளவு பெரிய சர்வாதிகாரத்தையும் ராஜ மரியாதையை ஏற்று வருகிறார்கள். எப்படி மனத்தை மாத்தினது யாரு? அவன் குணத்தை மாத்தினது யாரு? அல்லாஹ் அல்லவா. ஆனா இன்னைக்கு குடும்ப பிரச்சனை எப்படி சமாளிக்க முடியல, உள்ள பிரச்சனை சமாளிக்க முடியல, நம்ம வீட்டுல இந்த வேலை கடையில வேலை செய்யற பிரச்சனை சமாளிக்க முடியல. அவ்வளவு பிரச்சனை. அல்லாஹ் தந்திருக்கிற சின்ன சுக்குர்ல கூட நம்ம நன்றி செய்யாட்டிலும் அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பான். அடுத்து அடியா நன்றி செய்வான். அது சாப்பிட்டோம், துவா ஓத மறந்துட்டோமே, இல்லை வந்து இல்லை நேரத்தமான ஓத மறந்துட்டோம், இல்லை திரும்ப ஒரு சந்தர்ப்பம் தருவான். சாப்பாடு நிறுத்த மாட்டோம். அல்லாஹ்வுடைய குணம் அப்படி கிடையாது.
இவன் நன்றி சொல்லல, சாப்பாடை நிறுத்த மாட்டாங்கல்ல, திரும்ப சாப்பாடு கொடுப்பான், திரும்ப சாப்பாடு கொடுப்பான். நன்றியை மறந்தாலும் திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருப்பான். தண்டனை தரமாட்டான், ஆனா ரிசுக்க கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். ஒரு நாள் அவருக்கு புத்தி வரும், அவன் இவ்வளவு தூரம் சாப்பிட்டவே ஒரு புத்தி எங்கேயாவது ஒரு இடத்துல அல்லாஹ் அவனை அடிப்பான். அது சோத்தால் அடிக்கலாம் அல்லது நம்மளுடைய யாருடைய வார்த்தையால் நம்மளுக்கு அடிபடலாம். ஒரு புத்தி வராங்க, அப்ப துவா ஓத ஆரம்பிப்போம். ஆனா சாப்பிடும் போது பாவம் செஞ்சு வச்சுக்கிறேன், சாப்பிடவே அவனை ஒண்ணுக்கு ரெண்டாகி வந்தது அப்படின்னு சொல்லி சில பேர் பேசுவாங்களே, அவனை என்ன பண்ற மாதிரி சோதனை அது பேசக்கூடாது. சோறு வந்து பாவத்துக்கு தான் அந்த சோறு தர்றது இல்லை, தண்ணியை தரவா பாவம் செய்ததுக்காக சாப்பாடு தண்ணி தர்றது இல்லை, ஆடையை தந்தவன் அதுக்காக தந்தது இல்லை. இதை வைத்துட்டு நன்மை செய்யாட்டிலும் அந்த சந்தர்ப்பத்தை கொடுப்பான், செய்யணும் நன்மை. ஆனா பாவம் செஞ்சா அதான் வேற மாதிரி. எப்படி வரும்னா ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தால நேரடியா அதான் வர மாட்டேங்குது. என்ன மாதிரி அதான் வரும்னா சின்ன பையன் நம்ம பெத்த பிள்ளைனாலேயே சொல்றோம், நம்ம பெத்த பிள்ளைனால ஐயா பிள்ளையை தாளாட்டி வளர்த்து காலேஜுக்கு அனுப்பும்போது எவ்வளவு பிரச்சனை சந்திக்கிறோம், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும்போது எவ்வளவு பிரச்சனை சந்திக்கிறோம். கண்ணியமா வாழ்ந்த நம்ம கண்ணி எங்க போயிடுது, நல்லா காப்பாற்றோம். அப்ப ஒரு சில பெற்றோர்கள் சொல்வது கவலையா இருக்கு நம்மளுக்கெல்லாம். அப்ப என்னது சிக்கலை சமாளிக்க முடியாம போற நிலை இதனாலதான் ஏற்படுது என்று வழிமார்கள் சொல்லுவார். அதனால கொடுக்கிற ஞாபகத்துக்கு சுக்கூர் செய்யாக்கிறோம், அதை பெற்று செய்யணும். செய்ய மறந்தாலும் வாய்ப்பு கிடைக்கும், ஆனால் பாவம் செஞ்சு இதை செய்தவர்கள் பணீசர்கள் இந்த வேலையை செய்வாங்க. அவர்கள் மேல நம்ம ஆகக்கூடாது, திட்டுட்டு பாவம் செய்யுது. அதனால தயவு செய்து இந்த இடத்துல முடிவு வரணும். போன் பார்த்துட்டு சாப்பிட மாட்டேன், போன் பார்த்துட்டு டீ குடிக்க மாட்டேன், அல்லது டிவியை பார்த்துட்டு டீ குடிக்க மாட்டேன். என் சாப்பாடு என் ரப்பு எனக்காக இத்தனை பேர்த்த வேலை வாங்கி இருக்கிறான். என் மனைவி வரைக்கும் தட்டை கழுவி சாப்பாடு எடுத்து வச்ச மனைவி வரைக்கும் எனக்காக வேலை செய்யப்பட்டு இதை நான் உணர்ந்து சாப்பிடுறேன், இந்த வேலையை செய்ய மாட்டேன்னு நம்ம முடிவு எடுக்கணும். அது நம்மளுக்கு அடுத்த வேலை உணவு. இன்னொன்று தெரியுங்களா, ஒரு உணவினுடைய அருமையை நம்ம மதிச்சோம்னா 7 தலைமுறைக்கு உணவு தரித்திரம் வர. சலாவுதீன் வலியுல்லாவுடைய செய்திகளை சொல்லுவாங்க, உணவுடைய மரியாதை நம்ம கொடுத்தா, இப்போ ஒரு பெரியவங்களை மதிச்சா பெரியவங்களா இருக்கும்போது நாம் மதிக்கப்படுவோம். செய்தி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, பெரியவங்களை மதிச்சா நன்மை என்ன கிடைக்கும், நம்ம பெரியவங்களா இருக்கும்போது மதிப்பு கிடைக்கும். 2 நன்மை, ஒன்றும் ஆயுள் நீடிப்பு கிடைக்குது, மரியாதை கிடைக்கிறாங்க. எதை மதிக்கிறோமோ அதனால் நம்ம தலைமுறைகள் நல்லா இருக்கும். உணவை மதிக்கின்ற போது 7 தலைமுறைக்கு உணவுகள் பாக்கியங்கள் கிடைக்கிறது. பெரியவர்கள் மதிக்கின்ற போது நாம் பெரியவர்களாக மதிக்கப்படுவோம். இப்ப நம்ம ஈமான் எப்படி இருக்கணும்னா, அல்லாஹ் ஒரு அருளை தருகின்ற போது அந்த அருளை பெற்று பாவம் செய்யாதவர்களாக இருக்கும். பாவம் செய்யும் போது அந்த ஈமான் நமக்கு கிடைக்கும். அதனால ஹசன் பஷீர் ரஹ்மத்துல்லாஹ் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவரிடத்திலே போய் பேச முடியும், அவரிடத்திலே போய் துணிச்சலா பேச முடியும். கோபமா இருந்த அவனை மாற்ற முடியல. இத்தனை பேர் கொலை செஞ்சு அவருக்கு ஹசன் பஷீர் ரஹ்மத்துல்லாஹ் பார்த்து முடியல. பார்த்தீங்களா, ஒரு தடவை கேட்டாங்களாம், சரி உள்ள போனோன்னு அவர் கோபமா இருந்தாரு, எப்படி மாறினாரு, உங்களை பார்த்தோன்னு எப்படி மாறினாரு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். அப்ப ஹசன் பஷீர் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்கன்னா, நான் வாசல்ல போகும்போது ஓதிக்கிட்டே போனேன், நான் அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் அவங்க பயப்படுவாங்க. அல்லாஹும்ம ஜஅல்ஹு லதபஹு வ ஸஹதஹு அலைய பரதம் வ ஸலாமா. அல்லாஹ்வே, நான் உள்ள போறேன், இவனுடைய கோபத்தை இவனுடைய வேகத்தை எனக்கு குளிர்ச்சியாக சலாமத்தாக ஆக்கிவிடு. கமா ஜஅல்த அலா இப்ராஹிம் பரதம் வ ஸலாமா. இப்ராஹிம் நபிக்கு எப்படி நெருப்ப சலாமத்தை குளிர்ச்சி ஆக்கினீங்க அந்த மாதிரி எனக்கு ஆக்கிடுன்னு சொல்லிட்டு போனேன். உள்ள நடந்துருச்சு, ஒரு துவா ஓதிட்டு போன நடந்துருச்சு. பாருங்க எப்படி இருக்கும், பள்ளியில கேட்டுட்டு போனோம் நடந்தா எப்படி இருக்கும். வாசல்ல கேட்கிறாங்க, உள்ள மன்னருடைய மனசு மாறுது.
காரணம் அவர்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்தப்பட்டவர்கள் உள்ளவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய கண்ணியமானவர்கள் உள்ளவர்களாக இருந்ததினால் இந்த வாக்கியம் கிடைச்சிச்சு. அல்லாஹ்வுடைய கண்ணியம் என்பதை அவருடைய அருளை பெறுகின்ற போது பாவம் செய்யாமல் இருப்பது, முடிந்த அவனுடைய அருளுக்கு நன்றி சொல்வது, இது பெரிய பாக்கியம். அதுவே சுலைமான் இப்னு அப்துல் மலிக் மன்னர், அவரு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி கூட்டிட்டு அப்படியே போறாரு. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அப்ப மன்னர் கிடையாது, சுலைமான் என்பவர் தான் மன்னர். மன்னர் சுலைமான் அப்படியே கூட்டிட்டு போறாரு. வெளியே கூட்டிட்டு போகும்போது திடீர்னு வானமெல்லாம் இருட்டாயிருச்சு, மேகமெல்லாம் அப்படியே திரண்டு வந்து மழை பெய்யுற மாதிரி ஆயிடுச்சு. கடுமையான இருட்டு, கடுமையான இருட்டு, கடுமையான குளிர். திடீர்னு ஒரு இடி சத்தம். மன்னர்கள் நிற்கிறாங்க, மன்னர் சுலைமான் நிற்கிறார், அருகிலே உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி நிற்கிறாங்க. இடி சத்தம் கேட்டோம், அதிர்ச்சி ஆயிட்டார் மன்னர். அதிர்ச்சி ஆயிட்டு பக்கத்துல இருக்கிற மாமேரி உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கேட்டாராம், அல் ரைத நீ எப்போதாவது ஹாதியில் லைலத சௌதல் கத், இந்த மாதிரி சத்தத்தை எப்போதாவது எந்த இரவுலையாச்சும் கேட்டிருக்கிறியா? இந்த மாதிரி இடி சத்தம் உன்னுடைய வாழ்க்கையில கேட்டிருக்கிறியான்னு கேட்டிருக்காரு. அப்படி ஒரு இடி சத்தம், இந்த மாதிரி சத்தத்தை நீ கேட்டிருக்கிறியா பார்த்திருக்கிறியான்னு கேட்டப்ப உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களா, இது இடியினால் வந்த சத்தம் இல்லையா, ஆதா சௌது ரஹ்மத்தில்லாஹ், இடி என்பது அல்லாஹ்வுடைய அருள் தான். மழை இடி அல்லாஹ்வுடைய அருளால் வருகிற சத்தமே இப்படி இருக்கே, ஃபகைஃப லவ் சமிஅத சௌத அதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதனைக்காக ஒரு சத்தம் வரும், அந்த சத்தத்தை கேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் வேதனை செய்யறதா ஒரு சத்தத்தை கொடுப்பான், அந்த சத்தம் அதை நீங்க காதால் கேட்டா உங்க நிலை எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அவங்க ஒவ்வொரு இடத்திலையும் அல்லாஹ்வுடைய அதாபை பார்த்து பயந்தாங்க. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய அதாபை பார்த்து பயந்துருக்கிறாங்க. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய நியாமத்தை அடைச்சிக்கிட்டு அல்லாஹ்வுடைய பயம் இல்லாம வாழ்ந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது பனி இஸ்ரவேலர்கள் அப்படி இருப்பாங்க. பனி இஸ்ரவேலர்களுடைய புத்தி என்னவாது, அல்லாஹ்வுடைய அதாபை மறந்த கூட்டமாக வாழ்ந்தவர்கள் அவர்கள் தானே. அல்லாஹ்வுடைய அதாபை எச்சரித்துக் கொண்டே இருந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால குறைந்தபட்சம் அல்லாஹ்வுடைய அருளை அனுபவிக்கிற நேரத்துல நம்ம மார்க்கத்துல பாருங்க, ஒரு சாப்பாடு சாப்பிடுறதுல இருந்து சாப்பாட்டை முடிக்கிற வரைக்கும் துவா. எந்த இடத்துலையும் சரி துவா இல்லாம நம்ம எந்த இடமும் இருக்கா யோசிச்சு பாருங்க. காலைல எந்திரிச்சதுல இருந்து பாருங்க, அன்றாட ஓதுகின்ற துவாவுங்க எல்லா புக்ஸாலையும் யோசிச்சு பாருங்க. அன்றாட ஓதுகின்ற துவா, அதை துவாவா நினைக்காம பொருளை மட்டும் படிச்சு பாருங்க. பொருளை படிச்சு பாருங்க, துவா ஓதாம விட மாட்டோம். அந்த துவாவுடைய பொருள் உணர்ந்து நம்ம படிச்சதா விட மாட்டோம், அன்றாட செய்வோம். செய்யறதுனால என்ன தெரியுமா, இன்னைக்கு ஒருத்தர் தூங்கி எந்திரிக்கிறான்னு வச்சுக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானி பஅதமா அமாதனி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறார். என் மௌத்துக்கு பிறகு என்ன ஹயாத் ஆக்கியவனே எல்லா புகழும் உனக்கு சொல்றதுனால என்ன நன்மை தெரியுங்களா, அடுத்த நாள் வரைக்கும் அவர் உயிரோடு இருப்பார். எவ்வளவு பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாங்க. நம்ம ஒரு துவாவை படிக்க போது திரும்ப அது கிடைக்குமா, திரும்ப அது கிடைக்குமா. சாப்பிட்டுட்டு அந்த துவா ஓதும் போது அஜந்தோடு இருக்கு, மரண அஜந்த், அது ஒரு வகை. ஆனா அது வரைக்கும் எந்தவித சிக்கலும் நமக்கு வர. இன்னைக்கு துவா ஓதிட்டு இருந்தா அடுத்த துவாவுக்கு அந்த வாய்ப்பை தரும். சாப்பிட்டு துவா ஓதுனீங்கன்னா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு அந்த வாய்ப்பை தரும். வாய்ப்புங்கிறது அவன் கொடுக்குறது, நம்மளால ஏற்படுறது இல்லை. பணம் இருக்கிறவங்க சாப்பிடுறது இல்லை, சாப்பிடுறவங்களுக்கு எல்லாம் பணம் இருக்கிறது இல்லை. அப்ப அண்ணாத வாய்ப்பை கொடுக்குறான். அந்த துவா படிச்சு பாருங்க. தூங்கும் போது துவா ஓதி தூங்கி பாருங்க, எழுந்திருப்போங்கிற நம்பிக்கை நமக்கு வரும். நல்லா நாடிட்டா துவா ஓதாம யோசிச்சு பாருங்க. அன்றாட ஓடுகின்ற அந்த துவா எதனால அமைக்கப்பட்டிருக்கு சொல்லுங்க, சுக்ர் தான். என்ன எல்லா துவாவையும் பாருங்க அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிக்கும். எல்லா துவாவும் பாத்ரூமுக்கு போயிட்டு வந்து கூட பாருங்க அல்ஹம்துலில்லாஹ் குஃப்ரானக, அதை மட்டும் முன்னாடி சேர்த்துக்கிறோம்.
அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிக்கும். எல்லாத்துலயும் அல்ஹம்துலில்லாஹ் தொடங்குற எது தெரியுமா? சுக்ர். எனக்கு உள்ள போனாலும் வெளியே வந்தாலும் உடுத்தினாலும் கலட்டினாலும் மாட்டினாலும் எடுத்தாலும் சாப்பிட்டாலும் அதை வெளியாக்கினாலும் எல்லாம் அவன் பொருத்தம், அவன் நாட்டம் அப்படிங்கிறதுக்கு அந்த துவா வச்சான். இன்னைக்கு ஓதுறப்போ யோசிச்சு பாருங்க, சாப்பிட்டு துவா ஓதுறத வாங்கி எங்க நிக்கிறோம் பாருங்க, நம்ம உண்மை எங்க வந்துட்டோம் பாருங்க. நன்றி வந்தவர்கள் பரிசுமே நம்ம மறந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு இந்த துவாவை தந்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அன்றாட ஓதுகின்ற துவாவை கையில் எடுத்து அல்லாஹ்வின் அருளை பெறுகின்ற உயர்ந்த தௌஃபீக் அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்தருள்வானாக. நன்றி உள்ளவர்களாக அருள் பெற்ற கூட்டமாக அல்லாஹ் தஆலா நம்மை குர்பத்தார்களை ஆக்கி அருள்வானாக. நம்மளுடைய இந்த நேரங்களை அல்லாஹ் தஆலா நன்மைகளாக மாற்றி தருவானாக. ஆமீன் ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு